Hello friends, welcome to Learners Forum. காம்பன்சேட்டரோட டைப்ஸில் நம்ம செகண்டாக பார்க்க போகிறது லேக் காம்பன்சேட்டர். ஸோ ஜென்ரலாகவே இந்த காம்பன்சேட்டரோட ரோல் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். அதாவது ஒரு அன்ஸ்டேபிளாக இருக்கக்கூடிய ஒரு சிஸ்டமை கூட ஸ்டேபிளாக மாற்றக்கூடிய வேலை தான் இந்த காம்பன்சேட்டருடையது. ஸோ இதில் நம்ம லீட் காம்பன்சேட்டர் லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம். இதில் நெக்ஸ்ட் டைப்பாக நம்ம இப்போ லேக் காம்பன்சேட்டர் பற்றி பார்க்கலாம். ஸோ இப்போ லேக் காம்பன்சேட்டர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சைனசாய்டல் இன்புட் நம்ம ஒரு சிஸ்டம்க்கு ஃபீட் பண்ணும்போது நமக்கு அவுட்புட்டும் சைனசாய்டலில் தான் கிடைக்கும். ஆனால் என்ன சேஞ்சுன்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்புட்டுடைய ஃபேஸ் வந்து நமக்கு அவுட்புட்டோட விட கம்பேர் பண்ணும்போது நமக்கு லேகாக கிடைக்கும், அதாவது டிலேடாக கிடைக்கும். ஸோ இதுதான் லேக் காம்பன்சேட்டருடைய ஜென்ரல் ரோலே. ஸோ இந்த லேக் நெட்வொர்க் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ நமக்கு அவுட்புட் சைடில் இந்த ரெசிஸ்டன்ஸ் R2 அண்ட் கெப்பாசிட்டன்ஸ் C வந்து சீரிஸ் கனெக்ஷன்ஸில் இருக்கும். ஸோ இதுதான் லேக் நெட்வொர்க்குடைய ஸ்ட்ரக்சர். அண்ட் இங்கே நமக்கு இன்னொரு ரெசிஸ்டன்ஸ் R1 வந்து இந்த மாதிரி சீரிஸ் காம்பினேஷனில் இருக்கும். ஸோ லீட் காம்பன்சேட்டரில் பார்த்த மாதிரியே இதில் நம்ம இன்புட் அண்ட் அவுட்புட் வேல்யூவை ஐடென்டிஃபை பண்ணிட்டு இதனுடைய ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனை வந்து நம்ம டிஃபைன் பண்ணலாம். ஸோ அவுட்புட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா V நாட் ஆஃப் T. ஸோ இந்த பிரான்ச் வழியாக தான் நம்ம அவுட்புட்டை வந்து கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ இது ரெண்டுமே நமக்கு சீரிஸ் கனெக்ஷனில் இருக்கிறதுனால R2 + 1/C × S அப்படின்னு நமக்கு S டொமைனில் கிடைக்கும். நெக்ஸ்ட் இன்புட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த எல்லா காம்பனன்ட்ஸையுமே நம்ம சேர்க்கணும். ஸோ இது எல்லாமே நமக்கு சீரிஸ் கனெக்ஷனில் இருக்கிறதுனால R1 + R2 and C again சீரிஸ் கனெக்ஷனில் தான் இருக்குது. ஸோ R2 + 1/C × S அப்படின்னு நமக்கு இன்புட் கிடைக்கும். ஸோ கிடைச்சிருக்க இன்புட் அண்ட் அவுட்புட் வேல்யூஸை ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனில் நம்ம டிஃபைன் பண்ணோம் அப்படின்னா V naught of S divided by VI of S is equal to இங்கே கிடைச்சிருக்க இந்த ரெண்டு வேல்யூஸை இப்போ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ R2 + 1/S × C divided by R1 + R2 + 1/S × C அப்படின்னு கிடைக்கும். ஸோ லாஸ்ட் வீடியோவில் நம்ம லீட் காம்பன்சேட்டருக்கு எப்படி டிரைவ் பண்ணோமோ அதே மாதிரி இதையுமே நம்ம ஸ்டாண்டர்டைஸாக மாற்றினோம் அப்படின்னா நமக்கு 1/β into S + 1/tau and denominatorல S + 1/beta into tau அப்படின்னு கிடைக்கும். இதில் இந்த கான்ஸ்டன்ட்ஸ் பீட்டா அண்ட் tau எதை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னா tau is equal to R2 into C அப்படின்னு கிடைக்கும். and beta is equal to R1 + R2 divided by R2 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த ரேஷியோலே நமக்கு தெரியும் இப்போ பீட்டாவோட வேல்யூ வந்து இட் should be greater than 1 அப்படின்னு. ஸோ இதுதான் ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் லேக் காம்பன்சேட்டருக்கு. இப்போ இங்கே நமக்கு கிடைச்சிருக்க இந்த ஜீரோஸ் அண்ட் போல்ஸை நம்ம எஸ்பிளைனில் பிளாட் பண்ணோம் அப்படின்னா இந்த லேக் காம்பன்சேட்டரில் நமக்கு டாமினேட்டிங் போல் கிடைக்குதா ஜீரோ கிடைக்குதா அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டாக இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆரிஜினுக்கு பக்கத்தில் நமக்கு இங்கே ஒரு போல் கிடைச்சிருக்கு -1/β tau அப்படிங்கிற இன்ஸ்டன்ட்டில். அண்ட் அதே மாதிரி -1/tauல நமக்கு ஒரு ஜீரோ கிடைச்சிருக்கு. ஸோ ஆரிஜினுக்கு பக்கத்தில் இருக்கிற இந்த போலை தான் நம்ம டாமினேட்டிங் போல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ லேக் காம்பன்சேட்டரில் எப்போவுமே நமக்கு டாமினேட்டிங் போல் தான் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இதனுடைய கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர். ஸோ இப்போ இங்கே டிரைவ் பண்ணியிருக்க இந்த ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனை பேஸ் பண்ணி இதனுடைய மேக்னிடியூட் அண்ட் ஃபேஸ் ஆங்கிள் அண்ட் எந்த பாயிண்ட்ல நமக்கு ஃபேஸ் வந்து லேக் ஆகுது அப்படிங்கிற எல்லாத்தையுமே கால்குலேட் பண்ணலாம். ஸோ ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் V naught of S divided by PI of S ஓட வேல்யூவை நமக்கு 1 + tau into S divided by 1 + beta into tau into S அப்படின்னு கிடைக்கும். ஸோ இப்போ இதில் ஃபேஸ் வேல்யூவை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா எஸ்ஸுக்கு பதிலாக நம்ம J ஒமேகா அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணோம். ஸோ V naught of J ஒமேகா divided by VI of J ஒமேகா வேல்யூ வந்து நமக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னா 1 + எஸ்ஸுக்கு பதிலாக நம்ம J ஒமேகா ரீப்ளேஸ் பண்ணிக்கணும் into tau. அண்ட் அதே மாதிரி டினாமினேட்டரில் 1 + பீட்டா இன்ட்டு J ஒமேகா இன்ட்டு tau அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ மேக்னிடியூட் வேணுங்கும் போது இந்த ரேஷியோக்கு நம்ம மாடுலஸ் எடுக்கணும்னு அர்த்தம். ஸோ மாடுலஸ் ஆஃப் V naught of J ஒமேகா டிவைடட் பை VI of J ஒமேகா வந்து எதுக்கு ஈக்குவலண்ட்டாக கிடைக்கும் அப்படின்னா √(a² + b²க்கு தான். ஸோ இங்கே நமக்கு √(1 + இங்கே நமக்கு ஒமேகா² tau² அப்படின்னு கிடைக்கும். அண்ட் டினாமினேட்டரில் √(1 + β² ஒமேகா² tau² அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதுதான் மேக்னிடியூடோடைய வேல்யூ. நெக்ஸ்ட் இதே மாதிரி இப்போ நம்ம ஃபேஸ் ஆங்கிளுக்கு கால்குலேட் பண்ணி பார்க்கலாம்.
ஃபேஸ் ஆங்கிள்க்கு ஜென்ரலாக ஃபார்முலா எப்படி இருக்கும் அப்படின்னா நமக்கு பை இஸ் ஈக்குவல் டு டேன் இன்வர்ஸ் ஆஃப் டி பை ஏ அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ ஏங்கிறது வந்து ரியல் பார்ட், பிங்கிறது வந்து இமேஜினரி பார்ட். ஸோ அந்த வேல்யூவை இங்கே அப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு லீட் காம்பன்சேட்டருக்கு பார்த்த மாதிரியே இந்த லேக் காம்பன்சேட்டருக்கு ஃபேஸ் ஆங்கிள் வேல்யூவாக tan inverse of omega into tau minus tan inverse of omega beta tau அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ எந்த இன்ஸ்டன்ட்டில் நமக்கு மேக்ஸிமமாக ஃபேஸ் ஆங்கிள் வந்து லேக் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டி பை டிவைடட் பை டி ஒமேகா இஸ் ஈக்குவல் டு 0 அப்படிங்கிற இந்த இன்ஸ்டன்ட்டில் தான். ஸோ அப்போ கிடைக்கிற ஆங்கிள் தான் நமக்கு மேக்ஸிமம் ஃபேஸாக இருக்கும். ஸோ நமக்கு ஒமேகா எம்மோட வேல்யூவை நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 1 பை டவு இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் பீட்டா வேல்யூ கிடைக்கும். ஸோ இந்த வேல்யூஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் எம்சிக்யூஸில் கேட்குறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. ஸோ இப்போ பார்த்த இந்த லேக் காம்பன்சேட்டருடைய அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த லேக் காம்பன்சேட்டரை யூஸ் பண்ணும்போது ஹை கெயின் வந்து கிடைக்கும். எந்த ஃப்ரீக்வன்சிலனா லோ ஃப்ரீக்வன்சிஸில். ஸோ இந்த கண்டிஷன் வந்து நமக்கு லோ பாஸ் ஃபில்டருடைய கேரக்டரிஸ்டிக்ஸ்க்கு மேட்ச் ஆகிறதுனால இந்த லேக் காம்பன்சேட்டரை நம்ம லோ பாஸ் ஃபில்டராக யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இதனுடைய அர்த்தம். நெக்ஸ்ட்டு செகண்ட் பாயிண்டில் பார்த்தீங்க அப்படின்னா இதனுடைய ஸ்டெடி ஸ்டேட் ரெஸ்பான்ஸ் வந்து நமக்கு இங்கே இன்க்ரீஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு இதனுடைய பேண்ட்வித் வந்து இங்கே டிக்ரீஸ்ட் ஆகிட்டு கிடைக்கும். ஸோ அதனால் நமக்கு ரைஸ் டைமும் செட்டிலிங் டைமும் இன்க்ரீஸ் ஆகிறதுனால சிஸ்டமுடைய டிரான்சியன்ட் ரெஸ்பான்ஸ் வந்து நமக்கு ரொம்ப கம்மியாக தான் கிடைக்கும். ஸோ இதுதான் இதில் இருக்க மெயின் அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ். அண்ட் இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த லேக் காம்பன்சேட்டரை யூஸ் பண்ணும்போது நமக்கு ஸ்டெபிலிட்டி வந்து இன்க்ரீஸாக கிடைக்கும். ஸோ இந்த தியரிட்டிக்கல் கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே கூட நமக்கு ஸ்டேட்மெண்ட்டாக காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் நிறைய டைம் கேட்டிருக்காங்க. ஸோ இதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட்டு நம்ம அடுத்து லேக்லி காம்பன்சேட்டரை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இன்றைக்கி பார்த்த இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.